ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிராக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது என்னோட மிராக்கள் தான். அதுவும் என்ன மிராக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் சச்சரிதத்தை பாபாக்காக படிக்கிறதுனால எனக்கு பாபா எப்படி எனக்கு அப்படியே சின்ன மிராக்கள் பண்ணாரு. ஸோ இந்த மிராக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால கண்டிப்பாக பாபா அந்த சச்சரிதத்தோடைய வேல்யூ உங்களுக்கு புரியும். ஸோ அது படிக்க படிக்க உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றம் வருன்றதுக்காக தான் இந்த சின்ன மிராக்களையும் நான் சொல்கிறேன். என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஒரு அத்தியாயத்தை 33வது அத்தியாயம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதில வந்து ரூ. 10 நாணயத்த வந்து பாபா கேட்டு வாங்கியிருப்பார் பக்தர்கிட்ட. அப்ப பக்தர்கிட்ட வாங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அவரு எப்படிலாம் வாங்குனாருன்றத நான் சொல்லியிருக்கேன் அதுல. அதே மாரி எனக்கு அது நடக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. நான் ஒரு தேர்ஸ்டே அதுவும் நான் திடீர்னு வீட்ல வேலை செஞ்சுட்டுருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு தாட் வருது. பாபா கோயிலுக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் காலையிலேயே போயிட்டேன் பாபா கோயிலுக்கு. அதுவும் நெனச்சு பார்க்காத டைம்ல ஒரு 7:30 மணிக்கெலாம் நான் பாபா கோயிலுக்கு போயிட்டேன். போனதுக்கப்புறம் அங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து என்ன பண்ணேன், காசுலாம் எடுத்துட்டு போறேன். சரி பாபாவ பார்த்துட்டு பூவ மட்டும் குடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பூவ மட்டும் வீட்லேருந்து எடுத்துட்டு போய் பூவ குடுத்துட்டு, நான் சாமி கும்பிட்டுட்டு நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, எனக்கு வந்து பிரசாதம்லாம் குடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டு எனக்கு ஆனா உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் மட்டும் இருக்குது. நம்ம காசே போடலையே, காசே நம்ம எதுக்கு இப்போ போடணுமா? நானும் பாபாவ பார்த்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நான் வீட்டுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகுது. அந்த 10 நிமிஷத்துல வந்து அதாவது பாபாவோடைய வண்டி இருக்குல்ல, அந்த பாபாவோடைய வண்டி என்னைக்கு இல்லாம வர ஆரம்பிக்குது. அதாவது நெறைய டைம் ரொம்ப ரேரா தான் அந்த வண்டி எங்க வீட்டு சைடு வரும். ஸோ அதனால நான் அத பெருசா எடுத்துக்கல இன்னைக்கு. ஆனா தோணினே இது வருமோன்ட்டு. அதே ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த ஒரு வண்டி வருது. நான் கரெக்ட்டா என்ன பண்றேன், அவங்க வந்து வீடு தேடி வந்து கேட்குறாங்க. அப்ப நான் பார்க்குறேன் என் கையில இருக்கிற ரூ. 10 எடுத்துட்டு போய் குடுக்குறேன். அப்பதான் எனக்கு தெரியுது, பாபா எப்படி நம்ம சச்சரிதத்துல எப்படி தேடி போய் தட்சணைய வாங்குனாரோ, அதே மாரி பாபா எனக்கு இந்த சின்ன மிராக்கிள பண்ணாரு. ஸோ இந்த யூடியூப் மூலியமாக இந்த மாரி நான் மிராக்கிள்ஸ் படிக்கிறத உங்களுக்காக சொல்றது இல்லாம, என்னோட வாழ்க்கையில நெறைய சின்ன சின்ன மிராக்கிள் பாபா அந்த யூடியூப் அந்த இதுக்காகவே எனக்கு காட்டிட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் முடிஞ்சா படிங்க. இல்லைன்னா இந்த மாரி காதால கேளுங்க. ஜஸ்ட் அத லிசன் பண்ணுங்க. பாபா என்ன சொல்றாரு அவ்வளோதான். அது பண்ண பண்ண நம்மளோட வாழ்க்கை கண்டிப்பா மாறும். ஏன்னா நெறைய பேருக்கு வந்து ஆதரவற்றிருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு வந்து இல்லாம ஃபீல் பண்ணுவாங்க. அதனால கடவுள வந்து அப்பாவாவோ, எப்படியோ பார்த்து வாழ்க்கை முன்னேறதுக்கான ஒரு வழியா தான் இருக்குன்னு சொல்லி, இந்த மிராக்கிள் இதோட நான் முடிக்கிறேன். நான் அடுத்த மிராக்கிள்ல உங்கள சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச்.